ஏவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். போன 3 நாளாக எனக்கு நிறைய மெசேஜஸ் விஎல்இ சைடில்னு வருது. சார், எப்படி பிசி அண்ட் சிஎஸ்சியில் ஸ்டார்ட் பண்ண முடியும்? பிசி எடுத்து எவ்வளோ நாளுக்குள்ளே யூசிஎல் வரப்போகுது? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்குது. அதனால் ஒரு சின்ன வீடியோ, பிசின்னு சொல்லியா என்ன, பிசி எப்படி எடுக்க முடியும், பிசி மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் பிசி? வாட் இஸ் பிசி இன் பேங்க் or வாட் இஸ் எ பேங்க் பிசி? ஸோ சிம்பிளாக இருந்துட்டு பிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட். ஸோ ஒரு விஎல்இ பிசியாக ஒரு பேங்க் அப்பாயிண்ட் பண்ணியா அந்த பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அந்த விஎல்இ ஃபங்க்ஷன் பண்ண போகுது. அந்த பேங்குக்காக பேங்க் சர்வீசஸ் ரிமோட் ஏரியாஸில் அல்ல அந்த சிஎஸ்சி கேட்ச்மெண்ட் ஏரியாவில் அந்த விஎல்இ டெலிவர் பண்ண போகுது. ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ், அந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அல்ல பிசி விஎல்இ அந்த பேங்க் பிரான்ச் எக்ஸ்டென்ஷனாக ஒர்க் பண்ண போது மக்களுக்கு சப்போர்ட் கொடுக்க போகுது. ஸோ இந்த பிசி சிஎஸ்சி விஎல்இக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு 3 பாயிண்ட் நம்ம குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பிசியாக இருந்தால் மெயினான அட்வான்டேஜ், நம்மளால் ஊரில் மக்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் கொடுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நம்ம ஊரில் ஒரு 5 வருஷம் முன்னாடி 10 ஏடிஎம் இருந்திருந்தா கண்டிப்பாக இன்றைக்கு அந்த ஏடிஎம் நம்பர் 5 அல்ல 6 கம்மியாக இருக்கும். ஏடிஎம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆவதே இல்லை. அப்புறம் உங்களில் பேங்க் பிரான்ச்சஸ் பாருங்கள், புதுசாக ஊரில் பேங்க் பிரான்ச்சஸ் இப்போ இனாகுரேஷனே நடக்க மாட்டேன். முன்னாடி இருந்த பிரான்ச்சஸ்லும் சில பிரான்ச்சில் டிரான்சாக்ஷன் அல்ல அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நம்பர் கம்மியான அந்த பிரான்ச்சும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் ஏடிஎம் பிரான்ச்சு கம்மியாகிட்டே இருக்கு. அப்புறம் இந்த இருக்குன்னு ஏடிஎம்மிலும் பணம் ஒரு 1 hour 2 hourக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் is an opportunity for our CSE VLE. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக மக்கள் ஊரில் ரீச் ஆகணும், நம்ம சர்வீசஸ் மக்களுக்கு கொடுக்கணும். 2, இப்போ உங்களை கஸ்டமர்ஸ் பார்த்தாலே இப்போ பேங்க்ஸாக இருந்தாலும் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் அல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்த மாதிரி காமன் ஹேப்பனிங் பிளேசஸில் இப்போ கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மி. வாக்கின்ஸ் டே பை ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு ரேர் சிச்சுவேஷனில் இந்த கஸ்டமர் கனெக்ட் இந்த நார்மல் ஹேப்பனிங் பிளேசஸ் அல்ல நார்மல் க்ரௌடிங் பிளேசஸில் இப்போ கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் கம்மியாயிருந்தால் கூட நம்ம சிஎஸ்சியில் கஸ்டமர் அப்படியே நிற்குது. எதுக்காக சிஎஸ்சியில் இப்போவும் கஸ்டமர் வந்துகிட்டே இருக்குது? மெயினான ரீசன், ஊரில் மக்களுக்கு விஎல்இ மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, விஎல்இ கூட ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. பிகாஸ் அந்த விஎல்இ நம்ம ஊரில் ஒரு நண்பர். ஸோ அவர் அந்த ஊரில் ஒரு சிட்டிசனாக விஎல்இ கூட ரொம்ப பழக்கம் இருக்கும். அதனால் அவருக்கு என்ன கேள்வி வேணால் கேட்க முடியும், எவ்வளோ நேரம் அங்கே இருந்து பேசிடாம், எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்க முடியும். ஸோ நம்மளால் ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ், ஒரு பர்சனல் சர்வீஸ் கொடுக்க முடியும். அதனால நம்ம இடத்துல இப்போவும் சிட்டிசன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. 2, நம்ம சிஎஸ்சியில் சாட்டர்டே சண்டே ஹாலிடே இல்லை, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்லை. அப்புறம் 24/7 சர்வீஸ், 365 days அவைலபிலிட்டி. இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர். இதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் நம்மளால் டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்க முடியும். இப்போ ஏதாவது நம்ம மகளிர் திட்டம் அமௌண்ட் டிஸ்பர்சல், நம்ம ஒரு கேம்பு போட்டு அந்த சிட்டிசன் வீடு பக்கமே இந்த சர்வீஸ் கொடுக்க முடியும். அது நார்மலி மற்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கார்ப்பரேட் ஹவுசஸால் கொடுக்க முடியாது. ஸோ தேட் இஸ் அகெயின் எ ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் லாஸ்ட் அட்வான்டேஜ், நம்ம கையில் டெக்னாலஜி இருக்குது. இந்த டெக்னாலஜி மூலமாக நம்மளால் இகேஒய்சி பண்ண முடியும். அப்புறம் பேங்க் ப்ராசஸிங்கு, லோன் லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸிங், இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் கஸ்டமர் வாக்கின்ஸ், கஸ்டமர் கனெக்ட் அஷ்யூர் பண்ண முடியும். ஸோ இதுதானே நம்ம செகண்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த பிசி மூலமாக ஈஸியான கஸ்டமர் வாக்கின்ஸ், plenty of customer walk-ins நம்மளால் அஷ்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தால இப்போ
இந்த பேங்கிங் சர்வீஸ் மூலமாக ஈஸியாக ஒரு விஎல்இக்கு அவர் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியாக அப் டு 1 lakh கமிஷன் ஒரு மாதம் ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரம் பேங்கிங் சர்வீஸ் எலோன். நமக்கு பேங்க் லோன்ஸ் இருக்குது, அந்த லோன்ஸ்க்காக லீட் ஜென்ரேஷன் பண்ண முடியும். லோன்ஸ்னு சொல்லி எல்லா விதமான லோன், ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், அக்ரி லோன், எல்லா லோனும் இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்கிங் சர்வீசஸ் இஸ் எ லைஃப் லைன் ஃபார் சிஎஸ்சி. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வீஸை. ஸோ கண்டிப்பாக உங்களோட சிஎஸ்சியில் பிசி சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணித்தான் ஆகணும். இன்கேஸ் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு வச்சா கண்டிப்பாக டிஜிபே சர்வீசஸ் அங்கே இருக்கணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சர்வீஸ் உங்களில் சிஎஸ்சியில் இருக்கணும். என்ன தானே உங்களால் ரிலவெண்ட்டாக இருக்க முடியும், ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியும், ரீச்சபிளாக இருக்க முடியும். ஸோ ഞാൻ റിലവൻസി சொல்லுது. இப்போ நம்ம சிஎஸ்சி எப்படி ரிலவெண்ட்டாக இருக்க முடியும்? நம்ம நிறைய சர்வீஸ் புதுசாக வருது. ஸோ இந்த புதுசான சர்வீசஸ் முதல்ல சிஎஸ்சியில் தானே வருது. ஸோ அந்த சிஎஸ்சியில் என்ன புது சர்வீஸ் வருதோ, எந்த பேங்கிங் சர்வீசஸ் இருக்கோ, என்ன அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சர்வீஸ் இருக்கோ, முதல்ல உங்களுக்கு ஊரில் எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போனோம். ஏன்னா தானே ஊர் மக்களுக்கு நம்ம சிஎஸ்சி மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர் ஒரு ஃபீலிங் வரும், புதுசாக என்ன நடக்குதுன்னு பக்கத்து சிஎஸ்சியில் போயால் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரிலவன்சி நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்காக இந்த பேங்கிங் சர்வீஸ் பிசி ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2, ரீசனபிளாக இருக்கணும். ஸோ நம்ம எப்படி ரீசனபிளாக இருக்க முடியும்? நம்ம இந்த சிட்டிசன்ஸ் உள்ளே வந்தால் கண்டிப்பாக எக்ஸஸ் சார்ஜை அவாய்ட் பண்ணிவிட நம்ம ரீசனபிள் ஸ்டாஃப் இருக்கணும். அந்த ரீசனபிள் டைம் உள்ள அந்த கஸ்டமரை அவரை வேலை முடித்து அனுப்பணும். ஸோ நம்ம அப்புறம் ஒரு ரீசனபிளான ஒரு டீசெண்டான என்வாயன்மெண்ட் இல்லை சிஎஸ்சி ஃபங்க்ஷன் பண்ணணும். க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அவர் ரொம்ப சூடில் உள்ள வந்தால் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டு அந்த ரீசனபிள் கம்ஃபர்ட்டு நம்ம அங்கே கஸ்டமருக்கு கொடுத்தா நம்ம கண்டிப்பாக இந்த பேங்கிங் சர்வீஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரீச்சபிளாக இருக்கணும். 2 விதமான நம்ம ரீச்சபிள் ஆக முடியும். ஒன்று, நம்ம ஏதாவது புது சர்வீஸ் வந்தால் வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட, இல்லை உங்களை பிட் நோட்டீஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட ஊரில் மக்களுக்கு எல்லாம் தெரியணும் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸை மக்கள் ரீச் ஆகணும். 2, மக்களை ஈஸியான நம்ம சிஎஸ்சியில் ரீச் பண்ண முடியணும். பிகாஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம செகண்ட் ஃப்ளோரில் சிஎஸ்சி வச்சுருந்தா சீனியர் சிட்டிசனை ஏற முடியாது. இப்போ இன்கேஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரெயிலிங் வச்சுட்டு அவர் பிடிச்சி உள்ள வந்துடும். ஸோ அந்த சீனியர் சிட்டிசன் அதை மைண்டில் வச்சிடும், இவர் எனக்காக இந்த ரெயிலிங் போட்டிருக்க, அவர் ஹீ வில் பி தேங்க்ஃபுல் டு யூ டில் இஸ் டெத். ஸோ நம்ம இந்த மாதிரி ரீச்சபிள். ஸோ செகண்டு, இப்போ நிறைய பேர் ஹேண்டிகேப்ட் ஆள் இருக்கும். சீனியர் சிட்டிசனாக ஒரு அளவு மேபி அட்வான்ஸ் ஸ்டேஜில் 1992 அவரால் சென்ட்ரலில் வர முடியல. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வி ஷுட் கோ டு ஹிஸ் டோர் ஸ்டெப். நம்ம அவர் வீட்டு வாசலில் போனோம், அங்கே போய் சர்வீஸ் கொடுக்கணும். அவரெல்லாம் வாழ்க்கையில் நம்ம சிஎஸ்சியை மறக்க மாட்டேன். விஎல்இ பேரே அவருக்கு உங்களை கடவுள் மாதிரி பார்த்துடும். ஸோ கண்டிப்பாக நம்ம ரிலவெண்ட்டாக இருக்கணும், ரீசனபிளாக இருக்கணும், ரீச்சபிளாக இருக்கணும். உங்கள் பேங்கிங் சர்வீஸ் வச்சு உங்களால் ஈஸியாக முன்னேற முடியும். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் பிசி இருந்தால், உங்களுக்கு பிசியில் பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டாக நல்லதாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு யூசிஎல் சர்வீசஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிசி டிரான்சாக்ஷன் நல்லதாக இருந்தால், நல்ல கவுண்ட் இருந்தால் உங்களுக்கு அஷ்வர்டாக யூசிஎல் சர்வீசஸ் கிடைக்க போகுது. ஸோ இது தானே மெயினான அட்வான்டேஜஸ் ஆஃப் பிகமிங் எ பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சிஎஸ்சி விஎல்இ. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாங்க. நவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் திங், எப்படி உங்களால் பிசி ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஜென்ரல் பிசி. ஸோ இந்த வீடியோ கீழே நான் 2 லிங்க் போட போகுது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் பிசி. நம்ம சிஎஸ்சி போர்ட்டலில் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய பிஎஸ்யூ பேங்க்ஸ் இருக்குது, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த
இது ஜென்ரல் பேங்க், இது பேங்க் ப்ரைவேட் பேங்கில் இல்லை பப்ளிக் செக்டர் பேங்கில் ஏது பேங்கிலும் உங்களுக்கு பேங்க் உங்கள் பேர் உங்களை மைண்டில் இல்லாமல் வச்சா அந்த ஃபஸ்ட்டு லிங்க் ஃபில் பண்ணிவிட உங்களை அந்த என்னென்ன ப்ரீ கண்டிஷன் இருக்குது அதை அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு லிங்க் ஃபில் பண்ணிவிட. ஸோ இதில் பிஎஸ்யூ பேங்கில் பிஓபி இருக்கும், எஸ்பிஐ இருக்கும், பிஓஐ இருக்கும், இந்தியன் பேங்க் இருக்கும், ப்ரைவேட் பேங்கில் ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி எக்ஸட்ரா இருக்குது. ஸோ இதில் ஏது பேங்க்கும் உங்களை இதை எலிஜிபிலிட்டி பார்த்து அந்த பேங்க் பிரான்ச் அவைலபிலிட்டி பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேங்க் கிடச்சிடும். செகண்டு, நம்ம இந்தியன் பேங்கில் போன வாரம் இந்தியன் பேங்க் நமக்கு ஒரு வேக்கண்ட் லிஸ்ட்டு தந்திருக்கு. எங்கெங்கே அவருக்கு பிசி வேக்கண்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 லொக்கேஷனில் அவருக்கு பிசி தேவைப்படுது. ஸோ அந்த வேக்கண்ட் லொக்கேஷன் அந்த லிங்கில் கொடுத்துருக்கு, செகண்ட் லிங்கில். ஸோ உங்களை அந்த லிங்கில் பாரு, அந்த லிங்கில் உங்களோட லொக்கேஷன் வேக்கண்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் உங்களோட சிஎஸ்சி லொக்கேஷன் மேட்ச் ஆகிருந்தால் உங்களை அந்த செகண்ட் லிங்கு ஃபில் பண்ணிடும். ஸோ ஒரு வாட்டி கூட சொல்லிடாம், முதல் லிங்கு உங்களுக்கு பிசி ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஏது பேங்காக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களை அந்த ஃபஸ்ட்டு லிங்க் ஃபில் பண்ணிவிட எய்தர் பிஎஸ்யூ ஒரு ப்ரைவேட் பேங்க் ஏதாவது ஒரு பேங்க் உங்களுக்கு கிடைச்சிடும். 2, இந்தியன் பேங்க்கு நமக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு தந்திருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களில் சிஎஸ்சி லொக்கேஷன் வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த செகண்ட் லிங்கு ஃபில் பண்ணிவிடும். ஸோ டியர் விஎல்இஸ், இந்த யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிட. இதில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜை நான் சொல்லிய மாதிரி இன்றைக்கு எல்லா பிஸ்னஸஸ், எல்லா ஆஃபீஸஸில், எல்லா இதை பேங்க்ஸிலும் மெயின் அவர் ஒரு ஃபேஸ் பண்ண இந்த க்ரைசிஸ் கஸ்டமர் கனெக்ட் இல்லாதாவது கஸ்டமர் வாக்கின்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. பட் சிஎஸ்சியில் கஸ்டமர் வாக்கின்ஸ் இப்போதும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த பேங்கிங் சர்வீஸ் மூலமாக அது அடுத்து ஒரு 15-20 இயர்ஸ் உங்களுக்கு கஸ்டமர் லோயெல்லாம் உங்களோட சென்டரில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிசி ஸ்டார்ட் பண்ணிவிட. 2, உங்களை பிசி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுனாலே உங்களுக்கு உங்கள் ஊரில் ரிலவெண்ட்டாக இருக்க முடியும், ரீசனபிளாக இருக்க முடியும், ரீச்சபிளாக இருக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். இந்த கீழே லிங்க் 2ம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா படித்து ஃபில் பண்ணிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.